ஹலோ மை டியர் நண்பா நண்பீஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுராஸ் கேமிங் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டர் விஜாஸோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எபிசோடில் நம்மளே ஒரு சேலஞ்ச் எடுத்துருக்கோம். என்னதுன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிலிட்ரி பேஸுக்கு போக போகிறோம். மிலிட்ரி பேஸில் ஏர்போர்ட் போக போகிறோம். ஏர்போர்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டு நேராக அது வேறு என்னது மிலிட்ரி பேஸுக்கு போக போகிறோம். மிலிட்ரி பேஸுக்கு போயிட்டு டேரெக்டாக அங்கே இருக்க ஏதோ எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அதாவது ஆர்மி வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்மளோட சேலஞ்ச். ஓகே, சேலஞ்சே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட சேனலோட வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, ஐயோ ரைட்டாக மாறிடுச்சு கைஸ், பரவாயில்ல. யாராவது எனக்குன்னே வரும். முதல்ல மேப்பே போடாமல் போயிட்டுருக்கிறேன் கைஸ், எங்கே போகிறதுனே தெரியல, அப்படியே போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. சூப்பர் போ, ரொம்ப தூரம் இருக்குது, வண்டி ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகே, கிளம்பலாம் கைஸ். இப்போ முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். என்னடா ஆச்சு இதுக்கு? ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு கைஸ், இப்போ போகலாம். நடுவில் எவனாவது வம்பிக்கலனா மட்டும் போகவே தோண மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம சிட்டியை சுற்றி இருக்க மலைக்கு பக்கத்தில் இருக்கோம். இதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். என்னென்னா, நம்ம எடுக்கிற கார்ஸ் எல்லாம் கார் டீலர்ஷிப்பில் சேல்ஸ் பண்ணிடலாமா. சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கான காசு பேசிகிட்டே வேறு ரோட்டில் போயிட்டேன். ஓகே, அதுக்கான காசு நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் வெஹிக்கிள்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் கொடுத்தா இன்னுமே ஒர்த்தான காசு நம்மளுக்கு கிடைக்குமா. ஓகே, ஏர்போர்ட் அவள் தான் கைஸ், இங்கேயே வந்துட்டோம் டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு. ஓகே, என்ட்ரன்ஸு தான் எப்படி போனோன்னு தெரியல. என்ன கைஸ், என்ட்ரன்ஸை காணும். அங்கே இருக்குது, ஆனால் அது வெளியே போனால் நம்ம மட்டும்தான் போக முடியும். உள்ளே போனால் கேஸ் போட்டுருவானுங்களோ. இங்கே சும்மா தான் இருக்கும், அப்படியே போக வேண்டியது தான். கேஸ் தான் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு. மிலிட்ரி பேஸுக்கு தான் கேஸ் போடுவாங்க, ஏர்போர்ட்டுக்கு கேஸ் போட மாட்டாங்க. என்னடா ஓகே ஓகே, இங்கே எப்போ வந்தாலுமே ஃப்ளைட் ரெடியாக வச்சுருப்பானுங்க கைஸ். பாருங்க, வாட்டர் ஃபில் பண்ணுற ஃப்ளைட்டு, சாதாரண ஃப்ளைட்டு, இந்த பக்கம் போனால் திரும்ப இன்னொரு ஃப்ளைட். இப்போ திரும்பணும்னு வைங்களேன், திரும்ப அந்த ஃப்ளைட் மாறிடும் பாருங்களேன், வேறு ஃப்ளைட்டாக 3 இருக்கும் சில டைம், ஆனால் 1 மட்டும்தான் இருக்கும். சரி, லைட்டாக ஃபைட்டர் ஜெட் மாதிரி சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், ஹெலிகாப்டர் வந்துச்சு பாருங்கள், அப்படியே மாறினே இருக்கும் கைஸ். நம்மளுக்கு தேவையானது கரெக்டாக டப்புன்னு எடுத்துடணும். ப்ளூ எடுக்கலாமா, ரெட் எடுக்கலாமா, ப்ளூ எடுக்கலாமா, ரெட் எடுக்கலாமா, ப்ளூ எடுத்துடலாமா, இல்லை வேணாம் ரெட் எடுத்துரும். ஓகே கைஸ், நான் ஏரோப்ளைன் ஓட்டி நீங்கள் பார்த்ததில்லை, இப்போ பாருங்கள். போகிற போக்கில் எல்லாரையும் காட்டி விட்டுட்டு போயிடுவேன். அப்படியே பொறுமையாக டேக் ஆஃப் பண்ணிவிட்டு, கைஸ் இப்போ ஒரு ஸ்டண்ட் பண்ண போகிறோம், பார்க்குறீங்களா? அப்படியே கீழே இறங்கி தரையில் படுற மாதிரி போயிட்டு படாமல் மேலே வரணும். அப்படியே பொறுமையாக அப்படியே இந்த பிரிட்ஜு கடையில் பூந்து வரேன் பாருங்க. ஓகே 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 வந்துட்டோம். இப்போ மிலிட்ரி பேஸுக்கு ரூட் போடணும்.
செம்ம ஹைட்டில் இருக்குங்க கைஸ். ரூட்டே போட தேவையில்ல, மொத்த சிட்டியே தெரியுது பாருங்க. மேப்பில் கூட இவ்வளோ தெளிவாக தெரியாது. இப்போ மிலிட்ரி பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து போகணும். போக வேண்டியது தான். நான் பாட்டி எங்கேயோ சுற்றிட்டுருக்கேன். ஓகே, மிலிட்ரி பேஸையும் பார்த்துட்டேன் கைஸ். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மிலிட்ரி பேஸில் போய் லேண்ட் பண்ண போகிறோம். முதல்ல நான் கொஞ்சம் சுமாராக தான் ஓட்டுறேன், எனக்கே தெரியுது கைஸ். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தொண்டை மட்டும் ஒரு மாதிரி இருக்குது கைஸ். ஏன்னு எனக்கும் தெரில. சம்மர் சீசன் தான், ஏன் தொண்டை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹீட்டும் கோல்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ வந்து சேஃபாக நிறுத்த போகிறோம். ஓகே, பொறுமையாக சேஃபாக நிறுத்திட்டு சேஃபாக வெளில வரணும். அதான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா போட்டானுங்க, டேஞ்சர். அப்படியே ஓடிடணும். எடுத்து கீழே ஹெலிகாப்டர் இல்லை கைஸ். இப்போ இறங்கியிருந்தேன்னா காலி. ஹெலிகாப்டரே இல்லை, எதுவுமே இல்லை அங்கே. ஹெலிகாப்டரே இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்டார் பிளிங்க் ஆகிட 2 நிமிஷம் தான். மேலே போயின்னு தான் போதும். என்ன இவனுங்க ஹெலிகாப்டர் எடுத்துன்னு வந்துடுவானுங்க இப்போ. மேலே தூக்கு மேலே தூக்கு மேலே தூக்கு. உல்ட்டா உல்ட்டா அடிக்குது, உல்ட்டா அடிக்குது. ஓகே 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 ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியா பிளிங்க் ஆகிட்டே இருக்கே, நிற்க மாட்டேங்குது. அப்போ அடி நின்றுடுச்சு. பசங்க என்ன பண்ணலாம், பேராஷூட் வச்சு குச்சிடலாமா? பேராஷூட் இருக்குதான்னு தெரில கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த ஃப்ளைட்டை கொஞ்ச நேரம் ஃப்ளைட்டை கொண்டாந்து இப்படியே விட்டு படம் போய்ட்டு பேராஷூட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தாங்க. புல்லட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பேராஷூட் இல்லை கைஸ். ஊச்சிருந்தேண்ணா கதை கோவலி. ஓகே, 5 வேணுமா? காசே இல்லை கைஸ். ஓகே கைஸ், இங்கே சேலஞ்சை மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அங்கே போனால் ஹெலிகாப்டர் இல்லை. இருந்திருந்தால் எப்படியாவது தூக்கிட்டு இருப்பேன். இல்லை, அங்கே ஹெலிகாப்டரே இல்லை சுத்தமாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சிட்டி உள்ளே வந்து கார்ஸ்லாம் டீல் பண்ணுற இடம் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த ஏரோப்ளைனை நான் சேல் பண்ண போகிறேன். 10,000 கைஸ், வேறு லெவலு. 10,000 பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, எங்கே காணுமே. ஐயோ நண்பர்களே காணோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துட்டேன். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில, நான் பார்த்துட்டேன். அப்படியே பொறுமையாக யூட்டன் போட்டு நிறுத்ததுக்கு தெம்பில்லை. தூக்கு. ரொம்ப நேரமாக சுற்றிக்கிறேங்க ஐசி. எப்படி இறக்குதுன்னே தெரில. இது வேற நெட்டையாக பறகுது, முடியல. சரி என்ன பண்ணலாம், முதல்ல ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். மேலே தூக்கு நல்லா சொகுசாக போகுது. இப்போ திருப்பணும். கீழே படக்கூடாது, பட்ட நகலி. ஓகே பக்காவாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நேராக விட போகிறோம். நேராக விட முடியாது, முதல்ல வலிக்கணும் பிள்ளைங்க. ஆனால் பரவாயில்ல, எல்லாம் ஒரு வாய்க்கணக்கு தான். ஐயோ கம்பி. பொறுமையாக ஏற்றிட்டேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ அழகாக நிறுத்திருக்கேன் பார்த்தீங்களா? எங்கன்னா ரோட்டில் பிளேன் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? நான் ஓட்டுவேன். திருப்பத்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. வண்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் சரி. கொஞ்சம் பொறுமையாக பக்கமாக பார்த்து எடுத்துகிட்டு போகணும். பொறுமை பண்ணிக்கணும். ஓகே, இதோ அந்த ஷட்டர் சிம்பிள் காட்டுது பாருங்க, அதை தான் சொன்னேன். மேலே இருந்து பார்க்கும்போது அங்கே நிறுத்துகிறோம்னா இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ், அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் மாடி போகும். ஓகே, ஆட் வாட்ச் பண்ணால் 50,000. சூப்பர். ஆட் மட்டும் கட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஆட் பார்த்துட்டு வந்துட்டோம். காட்டவே இல்லையே. ஐயோ ஓகே வந்துடுச்சு. 51,000 இருக்குது கைஸ் இப்போ கையில். என்ன வேணால் பண்ணலாம், இப்படி இருக்கும்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எய்ம் வைக்கணும் கைஸ். இப்போ எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு எய்ம் வைக்கணும். முதல்ல நம்மளுக்கு தேவையானது ஒரு நல்ல கன்று தேவைப்படும் கைஸ். ரெண்ட்டுக்கு வேண்டாம், பர்மனெண்ட்டாக தான் வாங்கணும் கைஸ். ரெண்ட்டுக்கு வாங்குறது வந்து வேஸ்ட். மெஷின் கன் வாங்கலாமா பாருங்கள். ஓகே, ஷார்ட் கன்ஸ் அவ்வளோ ஒரு மாதிரி டேமேஜும் கம்மி, புல்லட்டும் கம்மி. புல்லட் அதிகம், டேமேஜ் கம்மியா? ஓகே, இது AK-47 டேமேஜும் அதிகம், நல்லா சுடுது. மெஷின் கன்னே இல்லையா? ஏகேவே எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஷார்ட் கன்ஸ் எவ்வளோ? ஆனால் ஷார்ட் கன்ஸில் உண்மையிலே டேமேஜ் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும் கைஸ். நான் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், AK-47 தான் வாங்க போகிறோம். அது வாங்கினா 1,82,000 ஜின்னு போட்டிருக்கு. ஓகே, அது நம்ம காஸ்ட்டு ருபீஸ்னு வச்சுப்போம். இவ்வளோ காசு தேவைப்படும். இதில் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது கைஸ். என்னன்னா நம்ம அந்த டெக்னிக் இப்போ வேணால் நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னு எனக்கே தெரியல. ஓகே கைஸ், வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, பிடிச்சிருந்தா மட்டும். ஓகேவா கைஸ்? அடுத்த வீடியோவில் பார்ட் 2 உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.